எல்லாருக்கும் நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். அதர்வா சொன்ன மாதிரி இந்த ப்ரெஸ் மீட்டு ரொம்ப ஒரு நான் ஆக்சுவலாக வீட்டில் டிவி பார்க்கும்போது இப்படி தான் உட்காந்துருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க முடியும். எனக்கு சின்ன வயசுலேருந்து பழகினது அது. ஏதாவது கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டே டிவி பார்க்குற மாதிரி இங்கே அப்படி தான் ஜாலியாக எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் விட்டால் இந்த கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணுன்றதுக்காக இப்படி உட்காந்து பேசுறீங்க. இல்லைன்னா அங்கே போய் உட்காந்து இப்படி கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பேன் நான். ஸோ அப்படி எல்லாரும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒழுங்காக பிஹேவ் பண்ணலான்னு பார்க்குறேன் நான். ஏன்னா நீங்கள் நிறைய ஹீரோ அதெல்லாம் சொல்லி பில்டப் வேறு பண்ணிட்டீங்களா, ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குறது. 25th ஃபிலிம் அது எப்போவுமே அந்த 25, 50 அதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். பட் அதை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனது இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாம் இதில் இருக்கிறதுனால இப்படி அண்ட் ரவிமோகன் சார் மாதிரி இவ்வளோ ஒரு சீனியர் ஆக்டர், என்னோட சீனியர், அவங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து இந்த ஃபிலிமில் பண்ணுறதுனால தான் அது இன்னும் ஸ்பெஷல் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அதர்வா, ஸ்ரீலீலா அண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் சுதா கொங்கரா மேம், இறுதி சுற்று, சுரரை போற்று, அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ இவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த SK25ன்றது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. இந்த ஃபிலிம் ஏன் இவங்க இந்த லுக்கில் இருக்காங்க, நான் இந்த லுக்கில் இருக்கேன், சார் இந்த மாதிரி டபுள் பாக்கெட் ஷர்ட்லாம் போட்டிருக்காருன்னா இது 1960s நடக்கிற கதை. ஸோ நாங்கள் அந்த ஃபீல்ட்லேயே இன்னும் இருக்கோம் அப்படியே. ஸோ உங்கள் எல்லாரையும் அந்த பீரியடுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும். அப்போ நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை இது. சொன்ன மாதிரி அதர்வாவும் நானும் ஒரு அண்ணன் தம்பியாக ப்ளே பண்ணுறோம். அவர் ரியல் லைஃப்பில் அண்ணனாக இருக்கார், நான் ரியல் லைஃப்பில் தம்பியாக இருக்கேன். நான் அடிதான் வாங்கியிருக்கேன் ரியல் லைஃப்பில் தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அவரை. ஸோ நான் அடிச்சுப்போம். ஸோ அது மாதிரி ஒரு பிரதர்ஸ் பேஸ் பண்ண ஃபிலிம். இந்த பிரதர்ஸோட லைஃப்குள்ளே இப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்தா இந்த ஸ்டோரிக்குள்ளே என்ன எப்படி இருக்குன்றது தான் இது. ஸோ இதுதான் கதையான்னு கேட்காதீங்க, இது இல்லை கதை. நானும் ஒரு கதை ரெடி பண்ணி சொல்கிறேன். ஆப்போசிட் ஹவுஸ், அவங்க அட்ரஸ் சொல்கிறாங்க, அப்புறமா கூகுள் மேப் அனுப்புகிறேன் நான். ஆப்போசிட் ஹவுஸில் ஷீ லிவ். ஸோ இவங்களும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. இது எல்லாமே படத்தில் எப்படி இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபிலிம். நீங்கள் தேட்டரில் பாருங்கள், இல்லை லைக் உங்களுக்கு ஒரு நல்ல தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதில் இவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின், இவங்க வில்லன் அப்படின்றது இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ஒரு சாலிட் கேரக்டர்ஸை ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த சாலிட் கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 அமேசிங்கான ஸ்டோரியை சொல்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ எனக்கு ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த லவ்க்கு. ஐ திங்க் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனது வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஐ திங்க். அண்ட் அதுக்கப்புறம் ரெமோக்கு வந்து இங்கே பயங்கர அப்ரிசியேஷன் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லா படமும் டாக்டர் டான் எல்லாமே. அமரனுக்கு வந்து அது வந்து ட்ரிபிள் டபுள் ஒரு 10 times ஹையர் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. ஹோப் அதுக்கப்புறம் இந்த ஃபிலிமுக்கும் அதே இருக்கும்னு நான் நம்புகிறேன். கை கலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.